தக்ஷுணோ ஞானம் தேகம் ச விஜயானம் இதம் வக்ஷாமதே சதः யஜ்ஞாத்வானேஹ பூயோன்யத் யாதவ்யம் அவசிஷ்யதே. கற்றல் கை வந்தளவு கல்லாது உலகளவும் சொல்லுவோம். ஆனா எங்க கிருஷ்ணன் சொல்றாரு, நான் இப்ப உனக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன்ப்பா, இந்த விஷயத்தை நீ கேட்டதுக்கு பிறகு இனிமே இந்த உலகத்துல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாது, உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறேன்னு சொல்றாரு. ஞானம் அப்படின்னா என்னை பற்றிய சக்தி, விஞ்ஞானம் அப்படின்னா என்னுடைய இனிமைத்தன்மை ரெண்டையும் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா ரெண்டுமே நமக்கு முக்கியம். பகவான் எப்படி உயர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம், அதே பகவான் எவ்வளவு இனிமையானவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம். இதுதான் ஞானம் தேகம் சவிஞானம் சொல்றாங்க. சோ பகவானுடைய குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், பகவானுடைய மாதுரியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், பகவான் எப்படி சௌலபியனா இருக்காரு, பகவான் எப்படி அதே சமயத்துல பரத்துவத்தோட இருக்காரு, மகாத்மியம் அப்படின்னு சொல்றோம். சோ இப்படி எஸ்மின் விஜ்ஞாதே சர்வ விஜ்ஞாதம் பவதி அப்படின்னு சொல்றாங்க முண்டக உபநிஷத்துல. எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுனால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமோ அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னா சாஸ்திரம் கேக்குது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும், அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டான்னு சாஸ்திரம் கேக்குது. அந்த ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா பகவான் அப்படின்ட்டு. அந்த விஷயத்தான் என்ன பண்றாரு கிருஷ்ணன் இங்க பேச ஆரம்பிக்கிறார். சொல்லிட்டு இந்த விஷயத்தினுடைய ககனமான தன்மையை பத்தி பேசுறாரு. எவ்வளவு அரிதானது, என்னை பற்றி கேட்டு தெரிந்து கொள்பவர்கள் எவ்வளவு அரிதானவர்கள். மனுஷானாம் சகஸ்ரேஷு கஷ்டித் ஜடக்லிஜயே யததாமபி சித்தானாம் கஷ்டின் மாபேதி தத்வதா சொல்றார். அர்ஜுனா, இந்த உலகத்துல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு. அந்த உயிரினங்களுக்கு மத்தியில மனுஷர்களே ரொம்ப கம்மி தான். அந்த மனிதர்களுக்குள்ளாரையும் உண்மையில கலாச்சாரத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப கம்மி. அந்த கலாச்சாரத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்கள்ல சாஸ்திரத்துக்குள்ள உட்பட்டு வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர்கள் கம்மி. அப்படி சாஸ்திரத்துக்கு உட்பட்டு வாழக்கூடிய மனிதர்களுக்குள்ளாரையும் பகவான் கிருஷ்ணரை வழிபடுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி கிருஷ்ணரை வழிபடக்கூடிய பக்தர்களையும் யாராவது ஒரு சிலர் தான் என்ன புரிஞ்சுக்க முடியும் கிருஷ்ணன் சொல்றார். அப்ப கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது எவ்வளவு அரிதானது, கிருஷ்ண பக்தி எவ்வளவு அரிதானது புரிஞ்சுக்கோங்க. இதற்கு நம்மளேதான் உதாரணம். இந்த பகவத்கீதைக்கு பத்தி நம்ம பேசும் பொழுது, இந்த பகவத்கீதை கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சம் பேருக்காக அனுப்பிச்சிருக்கோம், இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிருக்கோம். இந்த 2 லட்சம் பேர்ல நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணவங்க என்னமோ 1500 பேர். அந்த 1500 பேர்லயும் நமக்கு உண்மையில வகுப்புக்கு வரவங்க அப்படிங்கிறது 300 பேர் வர ஆரம்பிச்சாங்க. அந்த 300லயும் 200 வந்து நின்றுட்டு இருக்கு இப்ப இல்லையா. சோ கடைசியில 18 நாள் முடியும் போது இதுல ஒருத்தர் இந்த பகவத்கீதையை புரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ண பக்தர்களா மாறினாலும் இந்த பகவத்கீதை உபன்யாசம் அப்படிங்கிறது வெற்றி அப்படின்னு சொல்லி சொன்னோம். இல்ல யாருமே பக்தர்களா மாறவே இல்லை சொன்னவன் எனக்கு வெற்றி. நீங்களும் பக்தர்களா மாறல, ஆனா ஒரு வார்த்தை பகவத்கீதை கேட்டீங்கல்ல, உங்களுக்கு இந்த புண்ணியம் உங்களை விட்டு போகவே போகாது. ஏதாவது ஒரு பிறவில என்ன பண்ணுவார் கிருஷ்ணர், உங்களை கொண்டு வந்து பக்தியில விட்டே தீருவார். உங்க இதயத்துல ஒரு விதைய போட்டாச்சு, அந்த விதை என்னைக்காவது ஒரு நாள் முளைச்சி வந்தே தீரும். சோ அதனால சொல்றாரு, இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது, இந்த கிருஷ்ணரை பற்றிய ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதானது. பகவானை பற்றிய ஞானத்தை புரிந்து கொள்பவர்கள் ரொம்ப அரிதானவங்க தான் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சித்தையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஆத்மாவையும் பரமாத்மாவையும் புரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனுஷானாம் சுகஸ்ரேஷு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1000 மனிதர்களில் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஓகே, கிருஷ்ணன் என்ன பண்றான் அப்படின்னா இந்த விஷயத்தை யாருக்குமே சொன்னது கிடையாது. இந்த பகவத்கீதை அப்படின்ற இந்த ஞானத்தை யாருக்குமே சொன்னது கிடையாது. ஆனா என்ன பண்றாரு, இங்க அர்ஜுனனுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வேத்தி தத்வதா அப்படின்னு சொல்லி சொல்றேன், என்னை புரிஞ்சுக்கோ. எப்படி புரிஞ்சுக்கோ அப்படின்னா, யசோதையனுடைய மகனாக, உனக்கு தேரோட்டியாக, அளவு கடந்த சக்திகளோட எல்லாவற்றிற்கும் காரணமாக, அளவில்லாத நல்ல குணங்களை உடையவனாக, பக்தர்களுக்கு பிரியமானவனாகிய, எல்லாம் என்னிடமிருந்து தோன்றக்கூடிய பூர்ண ரூபனாகிய என்னை புரிந்து கொள்பவர்கள் ரொம்ப கம்மின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால என்ன பண்ணு, என்கிட்ட இருந்து கேட்டா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு என்ன பண்றாரு கிருஷ்ணன் வந்து ஜாக்கிரதைப்படுத்துறார். கேளுப்பா, ஜாக்கிரதையா கேட்டு என்ன பண்றாரு, ஒரு முறை விட்டு அவனை கேட்க வைக்கிறார். முதல்ல கிருஷ்ணர் பத்தி சொல்லு. அவர் என்ன சொன்னார், கிருஷ்ணர் என்ன பத்தியான சொல்லி சொன்னாரு. ஆனா கிருஷ்ணர் தன்னை பத்தி சொல்ற, அவர் என்ன பண்ணார், தன்னுடைய சக்திகளை பத்தி முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறார். சக்திகளை பத்தி புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த நபரை பத்தி புரிஞ்சுக்க முடியும். நேரடியா ஒரு நபரை பத்தி சொன்னா ஒன்றும் புரியாது. என்ன பண்ற, முதல்ல கிருஷ்ணர் தன்னுடைய சக்திகளை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். பூமி ராபோ நலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இது எம்மே
பின்னா பிரகிருதிரஷ்டதா அப்படின்னு சொல்லி சொல்றேன். பூமி, ஆப, நல, வாயு, கம், மன, புத்தி, அகங்காரம், 8 விஷயம் பேசுறேன். என்னது? பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் அப்படின்ற இந்த 5 பஞ்சபூதங்கள். இந்த 5 பஞ்சபூதங்களுக்கு உண்டான தன்மாத்திரைகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்த சொல்லி சொல்றோம். சப்த கேளுதல், ஸ்பர்ஷ தொடு உணவு, ரூபம் ரசம், சுவை, கந்தம் அப்படின்னா வாசனை. இந்த 5 பஞ்சபூதங்களுக்கு 5 விஷயங்கள் சொல்லி சொல்றோம் இல்லையா? சோ இது 5 சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரசம், கந்தங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மொத்தம் 10 ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் மனஸ். கிருஷ்ணர் மன அப்படின்ற சப்தம் எதை குறிக்குது அப்படின்னா பிரதானத்தை குறிக்கிறது. பிரதானம் அப்படின்னா அவ்யக்த பிரகிருதி அப்படின்னு சொல்லி சொல்றது. அவ்யக்த பிரகிருதினா என்னது? இப்போ ஒரு ஸ்டோர் ரூம்குள்ள போறோம், எல்லாமே டிஸ்மேண்டில்டா இல்ல டிஸ்அரேஞ்சா எங்க இருக்கு? எல்லாமே அங்கங்க எங்கெல்லாம் கலைஞ்சு இருக்கு. இது பேர் அவ்யக்த பிரகிருதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது மனஸ் அப்படின்ற பிரதானத்துல தோன்றக்கூடியது. அதுக்கப்புறம் புத்தி அப்படின்னு சொல்லி சொல்ற. மன, புத்தி, அகங்காரம் சொல்றதுனால இதுல புத்தி அப்படிங்கிற சப்தம் எதை குறிக்குது அப்படின்னா மகத்தத்துவத்தை குறிக்குது. மகத்தத்துவம்னா என்னது? இந்த எல்லாமாக கலந்திருக்கக்கூடிய இந்த பொருட்களை என்ன பண்றாங்க? பிரிச்சு வைக்கிறாங்க. முதல்ல செக்ரிகேட் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம்? காய்கறி மார்க்கெட்டு போயிட்டு வரும். போயிட்டு வந்துட்டு 10 வகையான காய்கறிகள் வாங்கிட்டு வரும். எல்லாம் ஒரே பையில தான் போட்டு கொண்டு வரும். போனது என்ன பண்ணும்? வீட்டுல எல்லாத்தையும் அப்படியே குப்பை மாதிரி கொட்டி வச்சுக்கும். கொட்டி வச்சுட்டா என்ன பண்ணும்? அடுத்தது இந்த காய்கறி எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியா பிரிச்சு வைக்கணும். சோ எல்லாத்தையும் கும்பலா கொண்டு வரதுக்கு போய் என்ன சொல்றோம்னா நம்ம பிரதானம் இல்ல அவ்யக்த பிரகிருத்தின்னு சொல்லி சொல்றோம். இந்த அவ்யக்த பிரகிருத்தில எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்கள் தன்மாத்திரைகள் எல்லாம் கலந்து சமஷ்டி ரூபமா இருக்கும். எல்லாம் பிரிஞ்சு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? பிரிக்க ஆரம்பிக்கிறார். இது செய்யறது பிரம்மா செய்யறாரு இல்லையா? சோ அந்த பிரம்மா செய்யக்கூடிய வேலை என்ன சொல்றாங்க? இங்க மகத்தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மகத்தத்துவங்களை பிரிச்சு பிரிச்சு வச்சிடறாரு. அதுக்கப்புறம் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அகங்கார அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அகங்காரம் அப்படின்னா இங்க என்ன அர்த்தத்தை குறிக்குது அப்படின்னா 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், அதோட சேர்த்து மனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 11 விஷயங்கள். 5 கர்மேந்திரியங்கள்லாம் என்னது? கை, கால், மலஜலம் கழிக்கூடிய இடம், வாய் அப்படிங்கிறது 5 கர்மேந்திரியங்கள், செயல்பாடுகளை செய்யக்கூடிய இந்திரியங்கள். 5 ஞானேந்திரியங்கள் அப்படின்னு என்னது? கண்ணு, காது, மூக்கு, வாய், தொடுதல், இதெல்லாம் ஞானத்தை பெறக்கூடிய இந்திரியங்கள். இப்படி இந்த 10 இந்திரியங்கள் அதோட சேர்த்து ஒன்று மனசு 11. அப்ப முதல்ல பார்த்தது 10, அடுத்தது பிரதானம் 11, அடுத்த வரக்கூடிய மகத்தத்துவம் 12, இங்க இருக்கக்கூடிய ஒரு 11 இல்லையா? எவ்வளவு ஆச்சு? 22, 23 ஆயிடுச்சு இல்லையா? 24வது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நமக்கு ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றோம். 24வது ஜீவாத்மா சொல்லி சொல்றோம். ஓகே. அதுக்கப்புறம் 25ஆம் தத்துவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பரமாத்மா தத்துவம் அப்படின்னு சொல்றது உண்டு. இப்படியாக இந்த 26 தத்துவங்களும் என்னிடமிருந்து பிரிந்த சக்திகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த உலகமானது இந்த 26 தத்துவங்களால தான் அடங்கி இருக்கு. இந்த 26 தத்துவங்களுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அதான் கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த ஜடப்பிரகிருதி சொல்லக்கூடிய இந்த பௌதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 24 தத்துவங்களும் என்னிடமிருந்து பிரிக்கப்பட்ட சக்திகள் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அபரேயம் இதஸ்மன்யாம் பிரகிருதி வித்திமே பராம்